எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய படம் வந்து ஆரியன். விஷ்ணு விஷால் மற்றும் செல்வராகவன் இவர்களுடைய நடிப்புல வெளிவந்து மிக சிறப்பாக ஓடிட்டு இருக்கக்கூடிய படம் தான் ஆரியன். இந்த படம் வந்து ராட்சசன் படம் பார்த்து எல்லாரும் அதே எக்ஸ்பெக்டேஷனோட தியேட்டருக்கு போனாங்க. இந்த படத்துடைய ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், ராட்சசன் படம் பார்த்துட்டு நீங்க அந்த எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்துக்கு போயிடாதீங்க. என்ன ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ சொல்றேன் அப்படின்னு பாக்குறீங்கன்னா, அந்த எக்ஸ்பெக்டேஷனை உங்களுக்கு இந்த படம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணாது. ஏன்னா ராட்சசன் நிச்சயமா வேற படம் தான். ஆனா இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி, ஒரு புதுவிதமான கதைக்களம்னே நம்ம பார்க்கலாம். அதுலயும் குறிப்பா இந்த த்ரில்லர் சப்ஜெக்டை வந்து தேடி தேடி பார்க்கக்கூடிய ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு தீனி போடக்கூடிய ஒரு படமா இந்த படம் இருந்திருக்கு அப்படிதான் நம்மளால பார்க்க முடியுது. இந்த படத்துடைய கதையா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, படத்துடைய ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு தெரிய வந்துருது இது என்ன கதை, எதை நோக்கி போகுது அப்படின்னு. ஆரம்பத்துல ஒரு பெரிய டெலிவிஷன்ல வந்து ஒரு லைவ் ஓடுது. அந்த லைவ்ல ஒருத்தர் சாதாரண ஒருத்தர் போயிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல இப்ப நான் வந்து இங்க சாக போறேன்னு சுட்டுக்கிட்டு செத்துடுறாரு. அப்போ அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்றாரு, இதே மாதிரி இன்னும் 5 பேர் வந்து சாக போறாங்க, அதை வந்து முடிஞ்சா நீங்க வந்து காப்பாத்திக்கோங்க அவங்கள அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க வந்து அந்த 5 பேரை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க, போலீஸ் டீம். அந்த போலீஸ் தான் விஷ்ணு விஷால் அவர்கள். ஸோ ராட்சசன்ல இருக்க மாதிரி அதே மாதிரி கனெக்ட் இருக்குமோ, அதே மாதிரி போலீஸா இருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். ஆனா அந்த மாதிரி எதுவும் இல்லை. இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அடுத்தடுத்து அந்த 5 பேர் யாருன்னு நிச்சயமா கண்டுபிடிச்சாகணும். அவங்க யாருன்னு யாருக்கும் தெரியாது. அவங்களை எப்படி சாக விடாம பண்றது, இதையெல்லாம் பண்ணக்கூடியவன் யார், அவனுக்கு பின்னாடி என்ன நடக்குது, இதுக்கு காரணம் யாருன்றத ஒரு டாட்டா வச்சு கனெக்ட் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த படம் வந்து படம் முழுக்க இருக்கிறதா தான் நம்மளால பார்க்க முடியுது. படம் ஸ்டார்ட் ஆன ஒரு 20 மினிட்ஸ்ல நமக்கு கதை என்னன்னு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் இந்த பசில்ஸ் சால்வ் பண்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு டாட்டா நம்ம வந்து கனெக்ட் பண்ணி இந்த படத்தை பார்த்துட்டே இருந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் போறதே தெரியல. அந்த அளவுக்கு விறுவிறுப்பா தான் வந்து ரொம்ப சூப்பரா வந்து கதைக்களத்தை நகர்த்தி எடுத்துட்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து சோசியல் மெசேஜ் சொல்ற மாதிரி இங்க மனிதர்கள் எப்படியெல்லாம் இருக்காங்க, மனிதர்கள் வந்து எவ்வளவு நல்லவர்கள், அவரை யாரு எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம்லாம் எடுத்துட்டு வந்து பேசுறாங்க. அதுக்கு இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன்ல இது என்ன, இதெல்லாம் சொல்லிதான் நம்ம தெரிஞ்சுக்கணுமா, அத்தனை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்குறோம், இதையே எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. நிறைய நியூஸ் கண்டென்ட்லாம் இன்னைக்கு வந்து பெருகிடுச்சு, எல்லா இடத்துலையும் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதை வந்து எடுத்துட்டு வந்தது பெரிய லெவலில் கனெக்ட் ஆகலைனாலும் கூட படத்துல வந்து மற்ற செக்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த கதையில இன்னும் குறிப்பா ஸ்பெஷலான விஷயமா சொல்லணும்னா நிச்சயமா விஷ்ணு விஷால் அவருடைய நடிப்பை சொல்லிதான் ஆகணும். அதுல குறிப்பா இந்த படத்துடைய ப்ரொடியூசரும் கூட விஷ்ணு விஷால் தான். இந்த படத்துடைய டைரக்டர் வந்து ஏதோ பெரிய டைரக்டர் கிடையாது. இதுக்கு முன்னாடி மேனகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம், நார்மலான ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாரு. அந்த ஷார்ட் ஃபிலிமை டெவலப் பண்ணி வந்த படம் தான் இந்த ஆரியன். ரொம்ப நல்லா இருக்கு. அதிலும் குறிப்பா இந்த படத்துக்கு வந்து நமக்கு எக்ஸைட் ஆன ஒரு மூமெண்ட் எதுன்னா, ஒரு முறை விஷ்ணு விஷாலும் அமீர் கானும் மீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த கதைக்களத்தை வந்து அமீர் கான் கிட்ட சொன்னப்போ அவருமே வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி நல்லா இருக்கும் போல அப்படின்னு கேட்ட மாதிரி அவர் வந்து விஷ்ணு விஷால் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அதே மாதிரிதான் இந்த படம் வந்து விறுவிறுப்பா எல்லா இடத்துலயும் நம்மளை வந்து ரொம்ப அழகா கடத்தி சென்றது பார்க்கும்போது நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு மொமெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப விறுவிறுப்பா போகுது, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் இருக்கு, ஆனா நல்லா தான் இருக்கு அப்படின்னு பார்த்தாலுமே கூட இதுல செல்வராகவனுடைய ரோல் வந்து அவரு எப்படி இப்படிலாம் பண்றாரு அப்படின்னு நம்மளால யோசிக்க வைக்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. நிச்சயமா நீங்க வந்து தியேட்டர்ல போய் பாக்குறீங்கன்னா, அதுவும் த்ரில்லர் சப்ஜெக்ட் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரா ஆப்டான படமா இது நிச்சயமா இருக்கும். அதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னேன்னா, ராட்சசனோட இது கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல. நீங்க கம்பேர் பண்ணி அந்த மாதிரி ஒரு எக்ஸைட் ஆகி நீங்க இந்த படத்துக்கு போனீங்கன்னா நிச்சயமா அந்த மாதிரி படம் இது இல்லை. இது வந்து ஒரு நார்மலான வித்தியாசமான கதைக்களமா இருக்கே தவிர அந்த மாதிரி கதையா இது இருக்காது அப்படிதான் நம்மளால சொல்ல முடியுது. அதுக்கப்புறம் இந்த படத்துல பாட்டு, பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாம் வந்து பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியுது. அது வந்து அந்த படத்துக்கும் அந்த கதைக்களத்துக்கும் ஏத்த மாதிரி இருக்கு. படம் தொடங்கினதுல இருந்தே கதை ஆரம்பிடுச்சு, அந்த கதைக்கு ஏத்த மாதிரி தான் பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும் எல்லாமே இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த படத்துல வந்து விஷுவல்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு. மேக்கிங் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்காங்க.
விஷ்ணு விஷால் வந்து தன்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் இதுல போட்டிருக்காரு அப்படிதான் நம்மளால பார்க்க முடியுது. முண்டாசுப்பட்டி டைம்ல இருந்தே விஷ்ணு விஷால் வந்து டிஃப்ரெண்டான இந்த மாதிரி கதைக்களை தேர்ந்தெடுத்து அதற்கு வந்து உயிர் கொடுக்கிற மாதிரி நிறைய தன்னுடைய நடிப்புகளை வந்து வெளிக்காமிச்சிட்டு வராரு. அதுல இதுவும் வந்து ஒரு பார்ட். ஸோ நல்லா இருக்கு. குடும்பங்களோட போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இந்த த்ரில்லரை விரும்பக்கூடியவங்க வந்து நிச்சயமா போய் பார்க்கலாம். ஒரு சில மூமெண்ட் வந்து அந்த தியேட்டர் சீட்ல வந்து உட்கார வைக்கிற மாதிரியான ஒரு சில மூமெண்ட்டும் இருக்கு. அதை நான் வந்து ரிவீல் பண்ண விரும்பல. மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க. ஸோ என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமா நிச்சயமா இந்த படம் இருக்கும். ரீசெண்டாவே விஷ்ணு விஷாலுக்கு வரக்கூடிய படங்கள்லாம் வந்து ஒரு பெருசா ஓடலை அப்படிதான் நம்மளால சொல்ல முடியும். அதுக்கப்புறம் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க இது வந்து ராட்சசன் மாதிரி இருக்குமா, ராட்சசன் மாதிரி இருக்குமானா ராட்சசன் தான். இது வேற மாதிரி இருக்கு. ஆனா நல்லா இருக்கு. நிச்சயமா போய் தியேட்டர்ல பாருங்க. எல்லாருக்கும் பிடிக்கும். நன்றி.